ஹாய் எவ்ரி ஒன். ஒரு சின்ன சுச்சுவேஷன். உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்கிறாரு. நீங்கள் அதுக்கப்புறம் வர்றீங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வரீங்க. வீட்டுக்குள்ளே வரீங்க. வந்த உடனே நீங்கள் முன்னாடி வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அதை எப்படி கேட்கணும்? ஹாவ் யூ அரைவ்ட் இயர்லியர் அப்படின்னு கேட்கணுமா? டிட் யூ அரைவ் இயர்லியர் அப்படின்னு கேட்கணுமா? ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இந்த ரெண்டு கொஸ்டின்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஹாவ் யூ கிவன் யுவர் புக்? டிட் யூ கிவ் யுவர் புக்? எந்த இடத்துல டிட் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஹாவ் யூஸ் பண்ணணும்? ஹாவ் யூ கிவன் யுவர் புக்? நீங்கள் உங்களுடைய புத்தகத்தை கொடுத்து விட்டீர்களா? டிட் யூ கிவ் யுவர் புக்? நீங்கள் உங்களுடைய புத்தகத்தை கொடுத்தீர்களா? தமிழ் மீனிங்கில் பார்க்குறப்ப ரெண்டுமே ஒரே மாதிரி தெரியும். இங்கிலீஷில் டைமுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான கிராமர், ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு கொஸ்டின்ஸும் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ் டென்சஸ் மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது. அதில் இந்த ரெண்டு வாக்கியங்களும் எந்த டென்சஸ்? முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை மட்டும் எடுத்துக்கிடுவோம். ஹாவ் யூ கிவன் யுவர் புக்? இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது இந்த கேள்வி. நீங்கள் உங்களுடைய புத்தகத்தை கொடுத்து விட்டீர்களா? இது தமிழ் மீனிங். டென்சஸ் தெரிஞ்சதுக்கப்புறம், அதாவது அந்த டென்ஸ் நேம், அந்த டென்ஸுடைய ரூல் தெரிஞ்சதுக்கப்புறம் கரெக்டான இடத்துல நீங்கள் டிட் யூஸ் பண்ணுவீங்க, கரெக்டான இடத்துல ஹாவ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹாவ் யூ கிவன் யுவர் புக், இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. இதுக்கு அர்த்தம் நீங்கள் உங்களுடைய புத்தகத்தை கொடுத்து விட்டீர்களா. இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்போல்லாம் யூஸ் பண்ணணும்? நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்து முடியுதுன்னு வச்சுக்கிடுவோம். ஓகே, நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்து முடியுது, அப்போ தான் நடந்து முடியுது, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப முடியுது. ஸோ அந்த ஆக்ஷன், அந்த ஈவெண்ட்டை சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பற்றி நான் நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஹாவ் யூஸ் பண்ணணும், இல்லைனா ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஹாவ் ப்ளூரல், ஹேஸ் சிங்குலர். ஃபார் எக்ஸாம்பிள், கிளாஸில் டீச்சர் டிக்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதை எழுதிக்கிறாங்க, எழுதி முடிச்சிட்டாங்க. டீச்சர் அதை கன்ஃபார்ம் பண்ணணும்ல. அப்போ ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து எழுதிட்டிங்களா, எல்லோரும் எழுதிட்டிங்களா அப்படின்னு கேட்பார். ஸோ அந்த செயல், அந்த எழுதின செயல் அப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. அது நிகழ்காலம், நிகழ்காலத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ எப்படி கேட்பாங்க? ஹாவ் யூ ரிட்டன்? இந்த இடத்துல டிட் வரக்கூடாது, அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஹாவ் யூ ரிட்டன்? நான் சொன்னதை எழுதிட்டிங்களா? ஹாவ் யூ ரிட்டன் வாட் ஐ டிக்டேட்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நிறைய தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த சேனலில், இருந்தாலும் ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கலாம். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஹேஸ் வரணும், இல்லைனா ஹாவ் வரணும். அதை ஃபாலோ பண்ணி வர்ற வேர்ப் கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்னது? ஒரு வேர்ப், ஒரு செயலை குறிக்கும் வார்த்தை. ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த எல்லோ கலர் போர்ஷன் பாருங்கள். ரைட் அப்படின்னா எழுதுறது. பாஸ்ட் டென்ஸில் ரோட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ரிட்டன். இந்த மூணுமே ஒரு ஃபார்ம், ஒரு வடிவம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வேர்புக்கு 3 வடிவங்கள் இருக்குது. ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல யூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஹேஸ், ஹாவ் வர்றப்ப அதை ஃபாலோ பண்ணி வந்துச்சுன்னா, ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரணும். ஹாவ் யூ ரைட் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹாவ் யூ ரோட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹாவ் யூ ரிட்டன், தட் இஸ் த கரெக்ட் ஃபார்ம். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம், இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாவ் யூ கிவன் யுவர் புக்? நீங்கள் உங்களுடைய புத்தகத்தை கொடுத்துட்டிங்களா? Have they gone out? Gone அப்படின்னா என்னது? Go present form verb, go ஓட past tense went, past participle gone. Have they gone out? அவங்க வெளியே போயிட்டாங்களா? Have we taken everything? நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோமா? Have we taken? இந்த taken அப்படிங்கிற வார்த்தை, take அப்படிங்கிறது present form, took past form, taken past participle. இப்போ சிங்குலர் வந்திருக்கு பாருங்கள். he அப்படின்னா அவர், இல்லைன்னா அவன். இது சிங்குலர். சிங்குலர் வர்றப்ப ஹேஸ் அப்படின்னு வருது. ஸோ ப்ளூரலுக்கு ஹாவ், சிங்குலருக்கு ஹேஸ். ஹேஸ் ஹி ஈட்டன் ஃப்ரூட்ஸ்? அவர் பழங்களை சாப்பிட்டாரா? எல்லா ஈவெண்ட்ஸும், இங்கே கொடுத்துருக்கிற எல்லா செயல்களும் நிகழ்காலத்தில் நடந்து முடிஞ்சிருக்கிறதா அர்த்தம். அதாவது ஹாவ் யூஸ் பண்ணி, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கேள்வி நம்ம கேட்டோம் அப்படின்னா அந்த நிகழ்வு நிகழ்காலத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ரெண்டு கொஸ்டின்ஸ்க்கும் தமிழில் பார்க்குறப்போ ஒரே மீனிங் மாதிரி தெரியும்.
ஆனால் டிட் யூ கிவ் யுவர் புக் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. நிகழ்காலத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. மேலே இருக்கிற ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு நிகழ்காலத்தில் நடந்து முடிகிற செயல் அப்போ ரிலேட்டடாக இருக்குது, நிகழ்காலத்துக்கு ரிலேட்டடாக இருக்குது. ஆனால் கீழே இருக்கிற சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நிகழ்காலத்துக்கு சம்மந்தமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் உங்களோட புத்தகத்தை கொடுத்தீங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமாக கூட இருக்கலாம். அந்த புத்தகத்தை கொடுத்த அந்த ஈவெண்ட், அந்த செயல். ஓகே, போன வருஷம் நீங்கள் அந்த புத்தகத்தை கொடுத்தீங்களா, புக்கு கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம டிட் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஹேவ் யூஸ் பண்ணக்கூடாது. நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுவேன். அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நிகழ்காலத்தில் நடந்து முடிகிற செயல். அதாவது ஒரு 5 மணி நேரம் இல்லை 4 மணி நேரத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுங்கள். 5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஓகே 5 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு, அதாவது போன வாரம், போன வருடம், போன மாதம் அப்படி இருந்துச்சுன்னா அதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க புரிகிறதுக்காக நான் சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இந்த டென்சஸை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இந்த 2 டென்சஸை பற்றியும் நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் நான் கொடுத்துருக்கேன். அதாவது நடந்து முடிஞ்சு வெகு நேரம் ஆகியிருந்தால் அந்த செயலை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்து முடியுது, அந்த செயல் ஷார்ட் பீரியடில் ஆரம்பித்து இப்போ முடியுது, நிகழ்காலத்தில் முடியுது. அப்போ அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். இப்போ தான் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணணும், அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணணும். ஓகே, எந்த இடத்துல டிட் வரும், எந்த இடத்துல ஹேவ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் அந்த டென்சஸ் அப்ளை பண்ணுறதனுடைய இம்பார்ட்டன்ஸ். அதாவது கேஷுவலாக எல்லா வார்த்தைகளையும் தெரிஞ்சுட்டு பேச முடியாது. இங்கிலீஷ் டென்சஸ் மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது. அதில் முக்கியமான டென்சஸ் இந்த டென்சஸ், அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த 2ல் முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது முக்கியம்னு எந்த பேசிஸில் சொல்கிறோம், எந்த அடிப்படையில் சொல்கிறோம்? அடிக்கடி யூஸ் ஆகிறத பேசிஸில் சொல்கிறோம். நம்ம இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் இங்கிலீஷில் பேசுகிறப்ப அடிக்கடி யூஸ் ஆகிற டென்சஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஒன்று. ஸோ கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஹேவ் யூ கிவன் யுவர் புக், இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். டிட் யூ கிவ் யுவர் புக், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இந்த டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் பாருங்கள், அது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. ஓகே, கிவ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம். ஹேவ் யூ ரிட்டன், the has singular, have plural. ஓகே, அதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கணும். டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். இந்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டிட் யூ ரைட், நீங்கள் எழுதிட்டீங்களா? அந்த எழுதின அந்த செயல் எப்போ நடந்ததாக கூட இருக்கலாம், இல்லை நேற்று நடந்ததாக இருக்கலாம், ஓகே, இல்லை போன வாரம் நடந்ததாக இருக்கலாம். அந்த மாதிரி சொல்கிறப்ப ஹேவ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஹேவ் நிகழ்காலத்தில் நடந்து முடிஞ்சதை தான் சொல்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஹாவ் தே கான் அவுட், அந்த கான் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். டிட் தே கோ அவுட், இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஹாவ் வி டேக்கன் எவ்ரிதிங், நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோமா? டிட் வி டேக் எவ்ரிதிங், நம்ம எல்லாத்தையும் எடுத்திருந்தோமா? ஹாஸ் ஹி ஈட்டன் ஃப்ரூட்ஸ், அவர் பழங்களை சாப்பிட்டாரா? இதுவே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் கேட்குறப்ப டிட் ஹி ஈட் ஃப்ரூட்ஸ், அவர் நேற்று பழங்கள் சாப்பிட்டாரா? டிட் ஹி ஈட் ஃப்ரூட்ஸ் எஸ்டர்டே? ஓகே, ஒரு சின்ன சிச்சுவேஷன். ஓகே, உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, நீங்கள் வெளியே இருந்து அப்போ உள்ளே வர்றீங்க. முன்னாடி வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஹாவ் யூ அரைவ்டு ஏர்லியர், டிட் யூ அரைவ் ஏர்லியர்? இந்த 2 கேள்வியில் எந்த கேள்வி கேட்பீங்க? 2 டென்சஸ்க்கும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். எந்தெந்த சிச்சுவேஷனில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, அதாவது அப்ளிகேஷன். ஸோ கிராமர் தெரிஞ்சுக்கிட்டோம், அதை அப்ளை பண்ணணும். ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு எக்ஸசைஸ் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். இந்த சிச்சுவேஷனுக்கு நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்பீங்க அப்படிங்கிறத யோசிச்சு வைங்க. அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் நிறையா இதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம். அதாவது ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துருவேன், அந்த சிச்சுவேஷனுக்கு எந்த கொஸ்டின் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.